ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹெல்பவுண்ட் டிராமாவோட 4வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே நியூஸ் பிளே ஆயிட்டு இருக்கு. அதுல தப்பு செஞ்சா தண்டனை கன்ஃபார்மா கிடைக்கும், அதுவும் கனக்கொடூரமா இருக்கும். அதனால மக்களுக்கு கடவுள் மேல இருக்கிற பயம் அதிகமாயிட்டு இருக்கு. கடைசியா 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கோட ஷோல அந்த 3 மான்ஸ்டர்ஸ் எடுத்துட்டு போறத லைவா பிராட்காஸ்ட் பண்ணிருந்தாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியல. அவங்க கடைசி வரைக்கும் தப்ப ஒத்துக்காதனாலதான் கடவுள் அவங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்துட்டாரு. சோ இதோட சீரியஸ்னஸ் புரியணுங்கிறதுக்காக நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷன் கடவுளால சபிக்கப்பட்டு இறந்தவங்களோட நினைவா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுல காஃபி ஷாப்ல இறந்து போன ஃபர்ஸ்ட் விக்டிம்ல இருந்து கடைசியா இறந்து போனவங்க வரைக்கும் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா வச்சிருக்காங்க. இதை ஏதோ மியூசியத்தை சுத்தி பார்க்குற மாதிரி நிறைய பேர் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த அளவுக்கு கொடூரமா இறந்து போற விஷயம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் டைம் வரும்போது ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டுக்குள்ள போய் மான்ஸ்டர் கையால இறந்திருக்காங்க. அவங்களுடைய எலும்புக்கூடு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. சில பேர் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனேயே மான்ஸ்டர் கையால சாகிறதுக்கு பயந்து தூக்கு போட்டும் இறந்திருக்காங்க. இப்படிதான் இந்த பிசினஸ் மேன் அவரு ஜட்ஜ்மெண்ட் வரக்கு முன்னாடியே பிசினஸ்ல லாஸ் ஆகி சூசைட் பண்ணிட்டாரு. ஆனாலும் அந்த மான்ஸ்டர்ஸ் அவங்கள சும்மா விடல. இறந்தவனோட சோலைய அடிச்சு பிரிச்சு மேஞ்சு எடுத்துட்டு போயிருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இறந்து போனா இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் கனவு கூட காண முடியாது. அப்படின்னா கடவுள் நம்ம கிட்ட என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஜியாங் பேசியிருப்பாரு. கடவுள் எதிர்பார்க்கறதெல்லாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத ஒவ்வொரு தனி மனிதனோட ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படின்னு. சோ இதுதான் சரி, அப்ப கடவுள் இததான் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காட்ஸ் வில் அப்படிங்கிற நேம்ல நிறைய மக்கள் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து அவங்களே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்ப நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷனோட செகண்ட் சேர்மனா இருக்கிற அந்த பாஸ்டர் கிம் பேசிட்டு இருக்காரு. அதுவும் கடைசியா பார்க்க இறந்தாங்கல்ல அவங்க வீட்டுல இருந்து. சோ இந்த வீட்டையே டெமான்ஸ்ட்ரேஷன் சென்டரா மாத்தி வச்சிருக்காங்க. அங்க அவங்க எலும்பு கூட இருந்த இடத்தை மக்கள் பார்க்கணுங்கிறக்காக அந்த எலும்பு கூடயே ஒரு கண்ணாடி பாக்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. கடைசியா நீங்க பண்ண தப்பையும் கடவுள் கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த காட்ஸ் வில்ல நியூ ட்ரூத் ஆப் மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. சோ இது எல்லாமே இந்த நாயக பண்ணி வச்சிருக்கிற ஆடு. இத பாக்குற அந்த கண்ணாடிக்காரன் இந்த சீனை மாத்துங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்க மாத்துங்க நொட்ட பேசிட்டு இருக்கான். அத பார்த்துட்டு இருக்கிற ப்ரொடியூசருக்கு செம காண்ட் ஆகுது. டே என்னங்கடா எப்ப கொண்டு வந்தாலும் நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஒவ்வொன்றுக்கும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க முடியாது, இதுக்காக நாங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடா பேசிடுறாரு. அதனால அவங்க ஹெட் இருந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நீங்க சொன்ன கரெக்ஷன் எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். தப்பா நினைக்காதீங்க, எங்க ப்ரொடியூசர் ரொம்ப நல்லவரு, அவருக்கு குழந்தை பிறந்து 2 நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் பார்க்க போல அந்த காண்ட்ல பேசிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு சொன்ன கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு நீ கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 3 பேர் கிளம்பி போயிடுறானுங்க. ஹெட்டும் ப்ரொடியூசர் கிட்ட தயவு செஞ்சு இந்த கரெக்ஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நீ குழந்தைய பார்க்கப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பாவம் ப்ரொடியூசருக்கு செம்ம காண்ட் ஆகுது. ஏற்கனவே குழந்தை பிறந்து 2 நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் பார்க்கல. அப்ப ப்ரொடியூசர் கரெக்டா ஒய்ஃப் கால் பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இவர் இருந்துட்டு ஒர்க் இன்னும் முடியலமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நாளைக்கு எப்படியாவது லீவ் போட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களுக்கும் அப்செட் ஆகுது, பட் என்ன பண்ண முடியும். சரி இப்ப வரைக்கும் நீ குழந்தைய பார்க்கல, கொஞ்ச நாள் கழிச்சு நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரும் ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுக்க கூட ஒர்க் பண்ற ஒரு டேபிளுக்கு வரும்போது ஒரு விசிட்டிங் கார்டு கிடைக்குது. அதுல சோடோ குயிக் லோன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல யாங் பியாங் ஃபிஷிங் ஸ்பாட் அந்த இடத்துக்கு வர சொல்லிருக்காங்க. இது என்னடா இடமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கொலிக்காரன் வந்து விசிட்டிங் கார்டை புடிங்கிடுறான். ஏன்டா எத்தனை டைம் தான் கால் பண்றது, எடிட்டிங் ஒர்க் நிறைய இருக்கு, ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுக்கலாம்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு ப்ரொடியூசர். பட் அவன் ரொம்ப பதட்டமாவே இருக்கான். நான் கொஞ்சம் வெளியே போகணும், நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா ப்ரொடியூசருக்கு இன்னும் காண்டாகுது. டே நான் இன்னும் பிறந்த குழந்தையவே பார்க்காம இருக்கேன்னா கொஞ்சம் புரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இது எதுவுமே அவன் கேட்கிற மாதிரி இல்ல. என்னை மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். அப்ப கரெக்டா ப்ரொடியூசரோட ஒய்ஃப் அவருக்கு அனுப்புறதுக்காக குழந்தைய வீடியோ எடுக்க பாக்குறாங்க. அப்ப கரெக்டா குழந்தைக்கு முன்னாடி அந்த ஏஞ்சல் வந்து நிக்குது. இன்னும் 3 நாள்ல நைட்டு 9:30 மணிக்கு நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு மனசாட்சி இல்லாம அந்த குழந்தைய பார்த்து சொல்லிட்டு இருக்கு. இத பாக்குற அவங்க டெட் ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ப்ரொடியூசரும் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபுக்கு தான் கால் பண்றாரு. பட் அவங்க பிக் பண்ணல. அப்ப அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது. அட்டன் பண்ணா பேசுறது அவங்க கொலீகோட ஒய்ஃப். ஆல்ரெடி ஒருத்தர் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லி ஆபீஸ்ல கிளம்பினார்ல, அவரோட ஒய்ஃப் தான் இவங்க. இன்னும் வீட்டுக்கு வரல, உங்க கூட இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏமா பர்சனலா ஒர்க் இருக்கு, ஃபேமிலியா வெளியே போறேன்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமா கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு கொஞ்ச நாள் அவர் ரொம்ப வித்தியாசமா நடந்துட்டு இருக்காரு, ஏதோ லோன் கம்பெனி கூட பேசிட்டு இருந்தாரு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ஆபீஸ்ல நார்மலா தான் இருந்தா, சரி ஓகே நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் தான் அந்த விசிட்டிங் கார்டு பார்த்த விஷயம் அவர் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை அந்த விசிட்டிங் கார்டுல மென்ஷன் பண்ண மாதிரி ஃபிஷிங் ஸ்பாட்டுக்கு போயிருப்பானு சொல்லிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்காரு ப்ரொடியூசர். அதே நேரத்துல ப்ரொடியூசரோட ஒய்ஃப் அந்த காட்ஸ்வில் பேஜ்ல யார்
யார் யாருக்கெல்லாம் தண்டனை கொடுத்திருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா அதுல எந்த குழந்தைங்களுக்கும் இப்ப வரைக்கும் தண்டனை கொடுக்கல அப்படின்னு தான் வருது. இது உங்களுக்கு இன்னுமே ஷாக்கா இருக்கு. சோ அந்த ஃபிஷிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற ப்ரொடியூசரோட காரை இன்னொரு கார் வழி மறைக்குது. யாருன்னு பார்த்தா அந்த ஏரோ ஹெட்டை சேர்ந்தவங்க. ஏற்கனவே இவங்களுக்கு கண்டாலே ப்ரொடியூசருக்கு பிடிக்காது. வந்தவனுங்க யாரு என்னன்னு விசாரிக்கும் போது டேஷ்போர்ட்ல இருக்க விசிட்டிங் கார்டை வச்சு டிவி ஸ்டேஷன் ஒர்க் பண்றவன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. உனக்கு என்னப்பா இங்க வேலை, நீ எல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப ப்ரொடியூசர் இருந்துட்டு டே நான் ஷூட் பண்றேன் லொகேஷன் பார்க்க போயிட்டு இருக்கேன், தேவையில்ல எனக்கு கடுப்பு ஏத்தாதுன்னு சொன்னா அவனும் டப்பி சாதி கிளம்பிடுறானுங்க. ஏன்னா இவன் டிவி ஸ்டேஷன்ல வேலை செய்யறவன், அதனால பிரச்சனை பெருசாகும் அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ ஒரு வழியா ப்ரொடியூசர் அந்த ஃபிஷிங் ஸ்பாட்டுக்கும் வந்துடுறாரு. கொலிகோட கார் அங்கதான் நின்னுட்டு இருக்கு. சோ கண்டிப்பா இந்த பக்கி இங்கதான் இருப்பான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும் போது அவன் தூரமா உட்காந்துட்டு இருக்கிறது கண்டுபிடிச்சிடறாரு. இவர் அவன் பேரை சொன்ன உடனே பைபிள்ல ஃபுல் பதட்டமாயி அந்த லேக்குள்ள இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். ப்ரொடியூசரும் ஒரு வழியா அவனை பிடிச்சி சமாதானப்படுத்துறாரு. அவன் அழுன்னு அழுதுட்டு இருக்கான். என்னடா விஷயம் கேட்டா ஏஞ்சல் வந்து இவனுக்கும் டேட் கொடுத்துட்டாங்க, கொஞ்ச நேரத்துல பயவுல நரகத்துக்கு போக போறான், தயவு செஞ்சு நீங்க பார்த்த மாதிரி யார்கிட்டையும் காட்டிக்காத, நான் நரகத்துக்கு போற விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா அந்த நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களும் ஏரோ ஹெட் குரூப்பை சேர்ந்தவங்களும் சும்மாவே விட மாட்டானுங்க என் ஃபேமிலிய அப்படின்னு கெஞ்சி கதறிட்டு இருக்காரு. டே பயப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னாலும் பாவம் கொலிக்கு ரொம்ப பதட்டத்துல இருக்கான். அதுக்கு தான் அந்த சோடோ கம்பெனி நான் கால் பண்ணிருக்கேன், அவங்க பாத்துக்குவாங்க, என் எலும்பு கூட யாருக்கு கிடைக்காது, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு, என்னை பார்த்த மாதிரி யார்கிட்டையும் காட்டிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மான்ஸ்டர் என்ட்ரி கொடுத்துருது. ப்ரொடியூசர் எல்லாம் வெடவெடுத்து போயிடுறாரு. பயபுள்ளைய தாறு மாற தண்ணிக்குள்ள வச்சு சம்பவம் பண்ணுது. பாக்கற ப்ரொடியூசருக்கு உசுரே இல்ல. கடைசியா எப்பவும் போல எலும்பு கூடுதான் மிஞ்சுது. அப்ப கரெக்டா கார்ல சில பேர் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க தான் சோடு கம்பெனியை சேர்ந்தவங்க. ஆல்ரெடி இவன் சொல்லியிருந்த மாதிரியே எல்லா எவிடன்ஸையும் கிளியர் பண்றாங்க. இவனும் கத்துன்னு கத்துறான், என்னை விடுங்களா எங்கடா இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு. அப்ப கரெக்டா ஹீரோனோட சீனியர் தான் வந்து பேசுறாரு. தம்பி இங்க பார்த்த விஷயத்தை இங்கேயே மறந்துரு, நீ இதுக்கு மேல இதை தோண்ட ஆரம்பிச்சுன்னா உன் லைஃப் டேஞ்சர்ல போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தூரமா பார்த்தா ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. சோ இவ இன்னும் சாகல. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சோடு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் இதை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பயபுள்ளைய மட்டையாக்கிடுறாங்க. இவனுங்களும் எல்லா எவிடன்ஸையும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அங்க ஒரு விசிட்டிங் கார்டு மிஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ப்ரொடியூசர் எங்க இருக்குன்னே தெரியும் காருக்குள்ள இருந்து கண்ண முழிக்கிறான். இவனுக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. பட் குழந்தைய பார்த்தே ஆகணும் அப்படிங்கறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். வந்தவனுக்கு அடுத்த ஷாக் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒய்ஃப் அந்த வீடியோவை பிளே பண்ணி காட்டிடுறாங்க. இன்னும் அவன் குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கு 3 நாள் தான் டைம் இருக்கு. அதே நேரத்துல அந்த நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷன்ல இருக்கிற கண்ணாடிக்காரன் போலீஸ்காரங்களோட உதவியோட அந்த லேக் ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படியோ நியூஸ் லீக் ஆயிருக்காட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரர் இந்த கண்ணாடிக்காரன் கிட்ட நாங்க ஃபுல்லா சர்ச் பண்ணியாச்சு, நீங்க சொன்ன மாதிரியே எந்த எவிடன்ஸும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த போலீஸ்காரருக்கு நியூ ட்ரூத் ஆர்கனைசேஷன் மேல பெரிய மரியாதை இருக்க மாட்டிருக்கு. அப்ப அங்க வர இன்னொரு போலீஸ்காரன் மிஸ்டர் காங்கோட காரு டோல்கேட் கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இந்த லேக்ல இறந்து போன ஒரு பேரு தான் காங். அதனால போலீஸ்காரங்களை சர்ச் பண்றது நிறுத்திட்டு கிளம்பும் போது இந்த கண்ணாடிக்காரன் அந்த சோடோ கம்பெனியோட விசிட்டிங் கார்டை அங்க பாத்துறான். அத போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறான். இவனுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. அதே நேரத்துல ப்ரொடியூசர் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஒய்ஃப் ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறிட்டு இருக்காங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதெல்லாம் சரிதான், இப்ப பிறந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, நானும் ஆன்லைன்ல இருந்து எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், இதுக்கு எங்கேயுமே எனக்கு விட கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் டைம் அவர் குழந்தையவே பார்க்க வராரு. யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் குழந்தைய பார்க்க வரக்கு முன்னாடி அந்த குழந்தை 3 நாள் தான் உயிரோடு இருக்கும் தெரிஞ்சா அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் பாவம். சோ அந்த குழந்தைய பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.